This video sponsored by School of Business Organization Private Limited, ஷார்ட்டா SPO. வீட்டில் இருந்தே வேலை பார்க்கணுன்னு விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்பு தகுதியையும் அனுப்புங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு தோசைக்கு 10 தோசை கூட உள்ளே போகும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவிஎம் சேனல். நீங்கள் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. இன்றைக்கி இந்த சட்னி பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது 1 டீஸ்பூன் போல் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பை சேர்த்து லைட்டாக அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இது கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட வெள்ளைப்பூடு சேர்க்கணும். பூடு 1 பூடு தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. சின்ன பூடாக எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய பூடாக வேண்டாம். இப்போ லைட்டாக கலந்து விட்டதும் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக இதில் கலந்து விட்டுக்கிடுவோம். இப்படியே இதில் வதங்கட்டும். 2 வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் திரும்ப கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் ஒரே ஒரு சின்ன தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். லைட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சும்மா ரஃபாக கட் பண்ணிக்கோங்க, நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ சின்னதாக கொஞ்சமாக இதில் புளி சேர்த்துக்கோங்க. லைட்டாக எடுத்துக்கோங்க போதும். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்து அதே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவு வதங்கி வந்துடுச்சு நல்லா. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கைப்பிடி போல் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லி இலை 2 சேர்ந்து 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் அப்படி நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். புதினா மல்லி இலை சேர்க்கும்போது கூட கொஞ்சம் நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணியாச்சு. இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா ஆறி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மாற்றிக்கோங்க, இல்லைனா அரைக்கும்போது ஒரு மாதிரி நம்ம கையை தூக்கி கொடுக்கும். இப்போ எல்லாத்தையும் அதில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி அதோட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். தாளிப்பு தான் இது. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக தயாராகிடுச்சு நம்மளுடைய வெங்காயம் சட்னி. இதுக்கு நல்லா மொறுமொறுன்னு தோசை ஊற்றி அதில் நம்ம இந்த சட்னி வச்சு சேர்த்து சாப்பிடும்போது எவ்வளோ தோசைனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா விவிஎம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.